ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மகாநதி சீரியலில் 2 மணி நேரம் ஸ்பெஷலில் நல்லா நடிச்சிட்டு ஷார்ட்டாகவே ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி பேசி மாஸ் காட்டியிருக்காங்கன்னா நம்ம விஜய் பேசாமலே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ராகினி நர்மதாவை அடித்ததால் அவங்க எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாரதா மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, பெரியவர் வந்தோடனே நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சாரதாம்மா சொல்லிடுறாங்க. பெரியவரும் பாட்டியும் வராங்க. எங்கள் பாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சாரதாம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, விஜய் வந்தோடனே சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கேட்குறாரு. இல்லை நர்மதா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணுறா. நாங்கள் இன்னொரு டைம் வரோம், இங்கே தானே இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் கிளம்பிடுறாங்க. பாட்டி காவேரியோட பாட்டிக்கு புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ராகினி கிட்ட பாலெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தோடனே அதை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் என்னன்னே தெரியல, இவங்க ஃபேஸே சரியில்லை, ஏதோ பிரச்சனை போலன்னு தாத்தா சொல்கிறாரு. அடுத்து காவேரி விஜய் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவொடனே நர்மதாவை கூட்டிகிட்டே வராங்க. இல்லை நர்மதா இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு தாத்தா சொல்லவும், என்ன இதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன பிரச்சனை இல்லை, நாங்கள் சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் காவேரி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட கொஞ்சம் அதட்டி கேட்கவும் அவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ராகினி என்ன அடிச்சுட்டாலும் அந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு. உடனே கங்கா கோவம் வந்துடுது, நான் அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருக்கு, அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் போய் அவளை பார்த்துக்கிறேன், அவள் கையை ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போய் கோமா கத்துறாங்க. ராகினின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி ஒன்றுமே தெரியாத மாதிரி வராங்க. ஏன்டி கத்துற, ஏன் என் பேரை ஏலம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு, ஓய் எதுக்குடி என் தங்கச்சி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. இல்லை தாத்தா, இவன் தங்கச்சி அடிச்சிருக்கா, சும்மா இவன் நெயில் பாலிஷ் எடுத்து பார்த்ததுக்கு அவளை கன்னத்தில் பலார்னு அடிச்சிருக்கா, இன்னும் வலிக்குதுன்னு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ராகினி அப்படிலாம் எதுவும் இல்லை, இவன் நெயில் பாலிஷை திருட பார்த்தா, அதுவும் இல்லாமல் வேகமாக கீழே போட்டு உடச்சா, கண்ணாடி பீஸ் என் கண்ணில் குத்தி இருக்கும், அதனால தான் லேசாக அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லவும் எல்லாருமே நம்ம அம்மா திட்டுறாங்க. ராகினி என்ன எல்லோரும் ரொம்ப ஓவராக பேசுங்க, எப்போவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, நானும் இந்த வீட்டு மருமக தானே, அவளுக்கு மட்டும் ராஜமரியாதை காட்டுங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இந்த வீடு என் புருஷனோட அம்மா தான், ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் விஜயோட அப்பா ஏமாந்துட்டாரு, ஏதோ இவர் போனால் போதும் சொல்லிட்டு அவங்க அண்ணனை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்காரு, ஓவராக பேசுகிறீங்க, எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஓவராக பேசுகிறாங்க. சந்தடி சாக்கில் விஜய், நீங்கள் தான் என் புருஷன் தயவில் ஓசியில் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. காவே என்னங்க நான் கொஞ்சம் பேசிக்கவா, அவள் அவள் புருஷனுக்கு பேசுகிறாள், நானும் உங்களுக்காக இறங்கி பேசுகிறேன், நீங்கள் உங்கள் ரேஞ்சை குறைச்சிட்டு இவகிட்ட பேச வேணாம், ஆனால் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசும் பரவாயில்லையான்னு குசும் பேசிக்கிறாங்க. என்ன எப்போ மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு பேசிக்கிறீங்களா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லவும், என்ன அஜய் ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க, பரவாயில்லையா கிளம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அஜய் பற்றி கேட்கும். அஜய் திருன்னு முழிக்கிறாரு. என்னடி என் புருஷனை 10 வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்கும். ஆமாம், இந்த வீடு என் புருஷனோடது, அதாவது விஜயோட அப்பாவோடது, என் மாமனார் சொத்து, இதுக்கும் தாத்தா பாட்டிக்கு கூட சம்மந்தம் இல்லை, அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்ததால் அவரை வளர்க்குறதுக்காக வந்தவங்க தான் தாத்தா பாட்டி, அதுக்கு இலவச இணைப்பாக வந்தவங்க தான் அஜயோட அம்மா அப்பா, அவங்களே இலவச இணைப்புங்கும்போது அஜய்க்கு இந்த சொத்தில் என்ன உரிமை இருக்குன்னு கேட்கவும் அப்படியே ராகினியோட மூஞ்சி உடஞ்சி போச்சு. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக அஜய் என்னை ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட ராகினி சண்டை போடுறாங்க. அஜய் ராகினியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராகினி ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க அப்பா கிட்டேயும் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. பசுபதி அஜய் கிட்டே அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுறாரு. என்னை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஜயோட அப்பா நீங்களும் என்ன ரொம்ப யோக்கியமாக உங்கள் பொண்ணுக்கு எத்தனை தடவை கல்யாணம் இன்னும் போயிருக்கு, நீங்களே எங்களை ப்ளேம் பண்ணி தானே இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட அவரும் எகிரி பேசுகிறாரு. விஜய் வராரு இந்த சீனில். நீ இனிமேல் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உருப்படாமல் போக வேண்டியதான், நீ நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இவரை விட்டு நீ விலகி வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த ரூமில் காவேரியும் விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. சாரி பாஸ், நான் கொஞ்சம் ஓவராகவே உரிமை எடுத்து பேசிட்டேன், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. இல்லை நீ பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, நானே பேசியிருந்தா கூட இத்தனை பாயிண்ட் பேசியிருக்க மாட்டேன், சும்மா மாஸ்க் காட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் நர்மதாக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. நீ கூட தான் எனக்காக சப்போர்ட் பண்ணி ராகினி கிட்ட பேசினேன், எனக்கு கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஒரு கால் வருது. என்ன பார்ட்னர்னு அங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் அந்த அப்பளம் ஆட் பற்றிலாம் பார்க்குறீங்க, அது வேறு இது வேறு, இப்போ அவங்கவுங்க ஓன் பிஸ்னஸ்க்கு அவங்களே விளம்பரம் பண்ணுறது தானே ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு.
அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே ரசித்து வந்து காவேரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த சந்தோஷம் வந்து நிலைக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே வந்து வெண்ணிலா வந்து கதைக்குள்ளே வர வரைக்கும் தான். எப்போ வந்து வெண்ணிலா உள்ளே வந்து குட்டையை குழப்ப போகிறாங்கன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.